வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 செப்டம்பர். இடையில வந்து ஒரு போன வியாழன் வெள்ளி ட்ரேட் பண்ணல. ஆனால் மார்க்கெட் ரொம்ப விழுந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பொசிஷன்லாம் வந்து கிட்டத்தட்ட 78,000 கிட்ட வந்து மைனஸில் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கிட்டத்தட்ட 1,00,000 வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது போகலை. அதுக்குள்ளே எல்லாம் இப்போ ஓரளவு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் யூஎஸ்லேருந்து வர நியூஸ் தான் ஃபர்தராக நம்ம மார்க்கெட்டை ரன் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி சார்ட்டு. இந்த நிஃப்டி சார்ட்டில் வந்து காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா R1 வந்து போய் R1க்கும் இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கும் இடையில தான் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ முக்கியமான பாயிண்ட்டு, இந்த இடத்துல வந்து எடுக்கும்போது ட்ரேட் நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த கையை கட் பண்ணும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணேன், ஒரு சின்ன ட்ரேடு. ஸோ நமக்கு தெரியும் இந்த இது வரைக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து பைவட் வந்து அது சென்டருக்கு வரல, அதுக்கு மேலேயே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய செட்டப் வந்து நைஸாக வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு இடையில நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ 2-3 ட்ரேடு எடுத்தோம். ஸோ அந்த ட்ரேடெலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலே வந்து அது வந்து டே ஹையை வந்து கட் பண்ணும்போது ஷூட்டப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி 29,000 அந்த 24,900 வந்து கால் ஆப்ஷன் வந்து கால் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை நான் போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நான் ஒரு கால் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து 1000 குவான்டிட்டி எடுத்திருந்தோம். 140க்கு வாங்கிட்டு 154 14 பாயிண்ட் கிடச்சிச்சு நமக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அப்புறம் நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த 24,900 புட் ஆப்ஷன் வந்து நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து கால் ஆப்ஷன் நிறைய பேர் வாங்குறாங்க, புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணோம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 18 செகண்ட்ஸ் தான் அந்த ட்ரேடே. பார்த்திங்கன்னா 1800 குவான்டிட்டி 114க்கு வாங்கி 120 6 பாயிண்ட்டுக்கு விற்றோம். இதுலேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம், அந்த டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தோம். அப்புறம் அந்த இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இந்த செக்டரல் வந்து எப்படி க்ரீனாக இருக்குது, இதை வந்து இந்த ஹீட் மேப்னு சொல்லுவாங்க, இதை போய் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து நம்ம இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற குவான்டிட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குவான்டிட்டியில் நான் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து எப்போ வந்து நம்மளுடைய ஃபுல் குவான்டிட்டியும் இறக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு காலையில் இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 24,900 கால் ஆப்ஷன். இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காலையில் இங்கேருந்து இறங்கி வந்துச்சு. வந்தப்போ நீங்கள் வந்து நிஃப்டியோட ஃப்யூச்சர் சார்ட்டையும் பார்க்கலாம். ஃப்யூச்சர் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதில் வந்து நிஃப்டி ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஓகே, சார்ட்டே காணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டி செப்டம்பரோட சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பைவட் பாயிண்டில் வந்து கரெக்டாக வந்து அது ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செட்டப் வர்றதுக்கு இவ்வளோ தூரத்தில் தான் அந்த செட்டப் வருது. ஸோ அதனால் இங்கே எடுக்கிற குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 50-50 தான். இது மேலே போய் இங்கே இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல எடுக்கும்போது மட்டும் குவான்டிட்டியே கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த விவாப் எப்போ கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஃபுல் குவான்டிட்டியே இறக்கணும். அதனால தான் என்னோட ட்ரேட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1000 குவான்டிட்டி எடுத்திருப்பேன், அப்புறம் வந்து ஃபுல் வந்து மேக்ஸிமம் குவான்டிட்டி எடுத்திருப்பேன். ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணோம். இது வந்து ஃபியூச்சருடைய அந்த சார்ட்டை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த கால் ஆப்ஷனோட சார்ட்டை பார்ப்போம். இந்த கால் ஆப்ஷனில் நான் இப்போ சொன்னது மாதிரி ஏற்கனவே பாருங்கள் கரெக்டாக அது வந்து ஃப்யூச்சர் வந்து பைவட்டில் ரிவர்ஸ் ஆகுது. ஆனால் கால் ஆப்ஷன் வந்து S1 தான் வந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்போ S1 ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரிவர்ஸ் கேண்டில் வந்துருச்சு, புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேண்டில் உங்களுக்கு பயம் காட்டியிருக்கும். என்ன காரணம்னா இதில் வந்து
அடுத்தது வந்து ரெட் கேண்டில் வரும்போது நமக்கு அடுத்தது இங்கே வந்துருமோ அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேடபிள் ஜோன் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய அந்த இஎம்ஐ எல்லாமே ஒன்றோட ஒன்று சிக்கி ஒரு மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ரிவர்ஸ் பாயிண்டில் நம்ம ட்ரேடு எடுத்தோம்னா கண்டிப்பாக இங்கே ஸ்டாப் லாஸை போட்டுட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து 96க்கு 94க்கு எடுத்துகிட்டு 86க்கு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். வேறு எதுவும் ட்ரேடுமே பண்ண தேவையில்லை, அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 248 ரூபாய்க்கு போச்சு. ஆனால் நம்ம செட்டப்புக்கு அப்புறம் அது எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம செட்டப் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், விவேப் வந்து கீழே இருக்கணும், ப்ளூ லைன் விவேப் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த இஎம்எஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு. நான் சொல்லியிருக்கேன், ஒரு கேண்டில் கட் பண்ணும்போது நேராக மேலே போனோன்னே எடுக்கக்கூடாது, ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது திரும்ப நம்ம இஎம்ஐக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச், இந்த கலர் சேஞ்ச் வந்தோடனே இமீடியட்டாக நீங்கள் அதில் போய்ட்டு ட்ரேட் எடுக்கலாம். 124.50 காட்டுது, அதில் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் விவேப்புக்கு கீழே வந்து நீங்கள் போட்டுக்கலாம், அல்லது அந்த கேண்டிலோட லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு பேசாமல் இருந்தீங்கனாலே இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இங்கே போய் ஹையில் போயிட்டுருக்குன்னா இங்கே போய் 173க்கு ட்ரேட் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். அது திரும்ப நம்ம இஎம்ஐக்கு வரும், மேலே போகும் இஎம்ஐக்கு வரும், மேலே போகும் இஎம்ஐக்கு வரும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது, அவே ஃப்ரம் த இஎம்ஏ திரும்ப அங்கே வரும், வந்துட்டு அது ஹையை கட் பண்ணும்போது திரும்ப இந்த எடுக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மேலே போகுது, திரும்ப அது இஎம்ஐக்கு வரும், இப்படி தான் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த எஸ்ஏஆர் இருக்குல்ல, இந்த எஸ்ஏஆர் வந்து மேலே போய்டும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த சூப்பர் ட்ரெண்டு மேலே போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த ப்ளூ லைன் வந்து கீழே வந்துடும். எப்போ ப்ளூ லைன் கீழே வருதோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது வந்து அதோடைய ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குமா மைல்டாக இருக்குமா அது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த சமயத்தில் வால்யூம் நம்ம கவனித்து தான் நம்ம இதை ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ எப்போல்லாம் ஃபுல் குவான்டிட்டி இறக்குறது, எப்போல்லாம் வந்து நம்ம வந்து லைட்டாக ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்கணும். முதல்ல இந்த மாதிரி இடத்துல நம்ம பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு நான் 1800 தான் ஒரு குவான்டிட்டி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் 1000 தான் எடுப்பேன். ஏன்னா இதில் வந்து கிளியரே நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்ஸ் இதை மாதிரி நமக்கு ஒரு கிளியர் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் நம்மள்ட்ட எவ்வளோது இருக்கோ அவ்வளோது ஃபுல்லையும் இறக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட 10,000 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா 5,000 மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதை வாங்க முடியும். 5,000க்குள்ளே அந்த கால் ஆப்ஷனை மட்டும்தான் வாங்கணும். ஆனால் இந்த 10,000 இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வரும்போது நீங்கள் வெயிட் பண்ணி இங்கே வருது பார்த்திங்களா, இந்த இடத்துல ஃபுல்லாக இறக்கிடலாம். ஸோ நம்ம ஃபுல்லட்டாக இருக்கிற நம்மளோடையும் இறக்கிட்டு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு வெயிட் பண்ணோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய லேர்னிங் பாயிண்ட்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.